பூமி இருக்குது, பூமியை ட்ரில் பண்ணுறாங்க, வெட்டுறாங்க, குப்பையை கொண்டு விட்டுறான், அதேபோல் வனஜலம் இது பண்ணுறாங்க. இருந்தாலும் அது தெரிஞ்சு நீ என்ன படிச்சுக்கிட்ட? பொறுமையாக இருக்கணும், எது நடந்தாலும் பொறுமையாக இருக்கணுங்கிறது நம்ம 24 குருக்கள். அப்புறம் நீர், ஆகாயம், காற்று, இதெல்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்டு யானை. யானை அதாவது நம்ம காம குரோதத்துக்கு பலியாகிடக்கூடாது. நம்மளே செல்ஃப் என்கொயரி, நமக்குள்ளே கேள்வி எடுத்து நம்ம என்ன நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாணமும் கோபம் வருது. கோபம் வரக்கூடாது. கோபம் தான் என்ன செய்யும்? எல்லாமே சர்வமே இருக்கும். உடல் உபாதைகள் எல்லாமே விளைவாய். இப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட குருக்கள்ல இருந்து நம்ம பாடலாம். ஒரு யானை மதம் முடிச்சு இருக்கு, அதை அடக்கிறதுக்கு என்னன்னு சொல்லி யானைக்காக என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பெரிய குழியை வச்சு மேலே இங்கே பெண் யானையை ஏற்ற இது. அந்த பெண் யானையை பார்த்த உடனே மண்ணு நோண்டுறது நம்மளை பிடிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க தெரிஞ்ச பிறகும் கூட அந்த காட்டு யானை என்னது ஆணவம், கண்ணும், மாயும் இப்படி ஓட்டக்கூடாது. அதே போல் சம்சார சாகரத்தில் நமக்கெழுதி ஒரு இது உண்டு நினைக்கிறோம். இது அந்த காம இச்சையினால தன் தலையை அதுக்கு பிறகு பண்ணையான சுற்றி வைக்கிறது. இப்படி ஒரு இதை அதிலிருந்து என்ன படம் கற்றுக்கொண்டே என்றால், நம்ம சம்சார சாகரம் ஒன்று இருக்காது. சம்சார சாகரத்தில் நமக்கெண்ணி ஒன்று வகுப்பு நினைக்கணும். இது காம இச்சைகள் அதெல்லாம் வரக்கூடாது. ஆணவம், கண்பம், மாயம், எப்பவும் மாயம் தான். இந்த மாயிலிருந்து நம்ம விடுபட்டு சம்சார சாகரத்தில் இறைவனுடைய திருநாமங்கள் எல்லாம் சொல்லணும் என்பது இந்த யானையின் மூலம் என்பது உள்ள செய்தி. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் யாரும் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலம் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவிழிக்கு. அதேபோல் இவங்களுக்கு இவங்க இல்லத்தில் வச்சு இந்த சத்சங்கம் 24 குருக்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு இதை சொல்லியிருக்காங்க. அதுபோல் பக்தினா என்ன, ஞானம்னா என்ன, வைராக்கியம். பக்தி, ஞானம், வைராக்கியம். பக்தி வச்சாலே ஞானம், ஞானம் வச்சா வைராக்கியம். வைராக்கியம் தான் மெயின். செய்தே தெரியும். அதுபோல் உங்களுடைய தவச்செல்வி ராஜராஜேஸ்வரி தான் இப்போ எல்லா பொறுப்பையும் பார்த்துட்டு இருக்காங்க, மாப்பிள்ளையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க தேக ஆரோக்கியத்தோடு நோய் நொடியின்றி நீரோடி வாழ திருக்குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு எல்லா நலமும் பெற்று சிறக்க பெருமானுடைய திருவடி வேண்டியது.